தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு ஓமான் மற்றும் ஈரானுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் சமாதானம் பேசிட்டோம், அவ்வளோதான், இனி நாங்கள் சைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க ஏதாவது டோல் வசூலிக்கிறத பற்றி கையெழுத்து போடுறாங்களான்னா அதை பற்றி இன்னும் சொல்லலை. ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் வருது, சமாதானம் வருது அப்படிங்கிறாங்க. பெருசாக போர் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது கடந்த ஒரு 3-4 வாரத்தில் பார்க்கும் போது இந்த அமெரிக்கா கடைசியாக கை வச்சாங்க பாருங்க, அந்த சமயத்தில் மட்டும் ஓமான் ஒரு 2 தடவை 3 தடவை அடி வாங்குச்சு ஈரான்கிட்ட. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கா இந்த ஹார்மோஸ் வழியாவே வராம ஓமான் கிட்ட இருந்தே சில வேலைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல நீங்க இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சாங்க. அது வரையும் இவங்க ஓமானெல்லாம் அடிக்கவே இல்லை. இந்த ஒரு 4 வாரத்துக்குள்ள மட்டும் 2-3 தாக்குதல்கள் ஓமான் மீது நடத்தப்பட்டுச்சு. அங்க நிறுத்தப்பட்ட கப்பல்கள் அந்த மாதிரி சில அட்டாக்லாம் நடந்துச்சு. அது சம்மந்தமாகவும் பேசியிருக்காங்க. பிளஸ் இந்த டோலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஆனால் டோலுக்கு ஓமான் ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஓமான் பயப்படுறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா ஏதாவது என்ன பண்ணுவான், நீ அவன்கிட்ட ஒத்துக்காத, நான் உனக்கு ஏதாவது தரேன்னு சொல்லிட்டு சைடில் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்காது. நம்ம எதுக்கு இங்கே போய் ஒத்துக்கிட்டு அமெரிக்காட்ட சண்டை போடணும், பேசாமல் ஈரானை விட்டு போட்டு நம்ம அமெரிக்கா பேச்சு கேட்டு அவன்கிட்ட எதையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால டோலை பற்றி என்னன்னு இவங்க இன்னும் தெரிவிக்கல. ஆனால் கையெழுத்து போட போகிறோம், சமாதானம் நெருங்கிருச்சு அப்படின்னு இருக்காங்க. கையெழுத்து போட்டதுக்கு பிறகு எப்படி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பேசி கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு ஈரான் வெளியிடுவாங்க. இந்த தகவலை ஈரானே சொல்கிறாங்க. ஆனால் இதில் அமெரிக்கா கூட்டு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அமெரிக்காட்ட நாங்க பேசல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 2 விஷயம். அதாவது அமெரிக்காட்ட நாங்க போய் எதுவும் சமாதானம்லாம் பேசி அந்த சண்டையும் நாங்க சரி பண்ணிக்கல. அதே சமயத்துல அமெரிக்காவே இந்த ஓமான் விஷயத்துல நடுவுல சேர்த்துலங்கிறாங்க. அவங்களை எதுக்கு சேர்த்தணும்? அமெரிக்காவுக்கு ஓமானுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சாலும் கூட இந்த உலகத்துல எது நடந்தாலும் இந்த அமெரிக்காவுக்கு திருப்தி இல்லாட்டினா அதை கெடுத்து விட்டுருவாங்க. அதுலயும் ஓமான் ஈரான் விஷயத்துல பிரச்சனையே யாருன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா போய் ஓமானை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கெடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்கா விட்டு போட்டு தான் நாங்கள் பேசுகிறோன்னு பெசக்சியான் சொல்வது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் என்னதான் ஒப்பந்தம் போட்டாலும் வேணும்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவார், கெடுத்து விட்ருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஒப்பந்தமே போட்டு கையெழுத்து போட்டாலும் கூட அமெரிக்கா இல்லாட்டினா கெடுத்து விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே அமெரிக்காவுக்குமே அது ஓகேவா வந்தால் மட்டும்தான் அவன் விடுவான். மற்றபடி நான் இல்லாமல் நீ பஞ்சாயத்து பண்ணுவியா, உனக்கு மறுபடியும் ஒரு 7.5 கூட்டுறீங்கிற லெவலுக்கு தான் என்ன பண்ணிடுவாங்க, அமெரிக்கா எதையாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது என்ன ஒப்பந்தம், இது எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம இனி வரக்கூடிய வாரங்கள்ல தான் பார்க்கணும். அடுத்து ட்ரம்ப் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கே தெரியும், அவர் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவார். அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, அதெல்லாம் ஒரு நியூஸாக நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தடவை கமெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாளைக்கு அடிக்கிறேன்பாரு, ஒரு நாளைக்கு ஈரான் சரணடைஞ்சிருச்சும்பாரு, ஒரு நாளைக்கு கெஞ்சுதும்பாங்க. அவர் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு காமெடியாக தெரிஞ்சாலும் கூட அவர் நல்லா விவரமாக தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்கு சந்தைகள்லாம் அவருடைய வார்த்தையை வச்சுதான் ஏறுது இறங்குது. கரெக்டா பார்த்தா வார கடைசி வரும்போது அந்த க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல வெள்ளிக்கிழமை, அந்த சமயத்துல எப்ப பார்த்தாலும் நான் அடிக்க போறேன்னு சொல்லுவாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், வார கடைசி ஃபுல்லா தாக்க போறோம் அப்படி இப்படின்பாங்க. எல்லாரும் சரி தாக்க போறாங்கன்னா என்ன விலைவாசி என்ன ஏற போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அதில் காசை போட்டுருவாங்க. ஆனால் அந்த சனி நேரெலாம் முடிச்சு திங்கக்கிழமை வரும்போது இல்லை நாங்கள் சமாதானத்தை ஆரம்பிக்கிறோம்பாங்க. உடனே என்ன விலைவாசி இறங்கும். இவங்க போட்டவங்களுக்கு என்ன ஆகும், நஷ்டமாகும். இந்த வேலையை தான் அவர் தொடர்ச்சியாக செய்கிறாரு. அது ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, ஒரே யுத்தியை பல தடவை செஞ்சுட்டாரு இந்த 4-5 மாசத்துல. அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், கேஸாக ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புலேருந்து கோரி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ட்ரம்ப் பேசுறதெல்லாம் பிசினஸ் ரீதியாக அமெரிக்காவுடைய லாபத்துக்காக தான் பேசிட்டு இருக்காரோ தவிர மற்றவங்களுக்கு அது பார்க்கறதுக்கு எந்த விதத்துலையும் உண்மை இல்லை அப்படிங்கிறனால அது கேலியும் கிண்டலா தெரிஞ்சாலும் கூட அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸை வச்சு அவர் அமெரிக்காவுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போர்லையுமே யார் அதிக லாபம் அடைஞ்சாங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன மாதம் அமெரிக்கா ஒரு சார்ட் வெளியிட்டாங்க. கடந்த 40 வருடத்துல அதிகமாக ஆயில வித்தது இந்த வருடம் தான் நாங்க. அதே மாதிரி கடந்த 40 வருடத்துல இதுவரை நாங்க நம்பர் 1 ஆயில வித்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் டைமா அரபு நாடுகளை விட எச்சா வித்திருக்கோன்னு இருக்காங்க. 2 விஷயம், இத்தனை வருஷம் நாங்க வித்ததை விட அதிகமா வித்தோம் அப்படிங்கிறது அமெரிக்காவை பீட் பண்ணியிருக்கு.
பழைய ஹிஸ்டரி புது ஹிஸ்டரி பீட் பண்ணியிருக்கு. ஆனால் இதுவரை அரபு நாடுகளெல்லாம் நாங்கள் முந்தினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளை விட நாங்கள் தான் விற்றுருக்கோங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பக்கத்தால் போய் என்ன பண்ணாங்க, வெனிசுலாவுடைய ஆயிலை இவங்க கைப்பற்றினாங்கன்னு தெரியும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வெனிசுலாவுடைய ஆயிலை இவங்க எடுத்தாலும் கூட இவங்க அதை காசு கொடுத்து தான் வாங்குறாங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனால் காசை கொடுத்தாங்களான்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆயிலெலாம் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கம் கொடுத்துப்போம், டீல் போட்டுப்போம், எல்லா பக்கம் கொடுத்துப்போம், அதுக்கப்புறம் அந்த காசை உங்களுக்கு கொடுப்போம், ஆனால் நேரடியாக கொடுக்க மாட்டோம், அது அமெரிக்காவுடைய கஜானாக்கு சேரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வெனிசுலா கேட்கணுமாமா, நாங்க இந்த இடத்துல இந்த பிரிட்ஜை கட்டுறோம், அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா ட்ரம்ப் அப்படின்னு கேட்டா இவர் அது காலெல்லாம் அனுப்பி விட்டு பார்த்து ஆமா அந்த இடத்துல பிரிட்ஜ் தேவைப்படுதா அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா அந்த காசை ரிலீஸ் பண்ணுவாராமா. அப்படி பார்க்கும் போது இவங்க ஆயில் வித்து வந்த காசு பல பில்லியன் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 10% கூட வெனிசுலாவுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்ப அந்த காசெல்லாம் என்னவா இருக்குன்னா இவங்க அமெரிக்காவுடைய கஜானாலும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு தான் கொடுத்துருவோம், ஆனா அவங்கள்ட்ட இப்ப கொடுத்தா அவங்க குழந்தை பிள்ளைங்க அவங்க ஏதாவது வீண் செலவு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம சொத்தை இன்னொரு நாட்டுக்காரன் பிடிச்சி வச்சுட்டு உனக்கு செலவு பண்ண தெரியாது, உனக்கு வேணும்னா மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு சகிப்பு, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை. இதுல ஒரு குறை என்னன்னா, வெனிசுலா கொடுக்கக்கூடிய எல்லா இதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. எங்களுக்கு இதுக்கு காசு வேணும் அதுக்கு காசு வேணும்னு வெனிசுலா கேட்டா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லையே, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே, இது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா. அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா அந்த காசை நேரடியா எடுக்கிறதுக்கு பதில், அதாவது உங்களுடைய எண்ணெய் இனிமேல் எங்களுக்கு தான், அதை நாங்க தான் வித்துப்போன்னு சொல்றதுக்கு பதில் உங்க எண்ணெய் அது உங்களோட தான், ஆனா வித்து வர காசு எங்கள்கிட்ட தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் வச்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆர்மோஸ் பிரச்சனையை தூண்டி விட்டு ஆர்மோஸை இழுத்து மூட வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் இவங்க வித்து காசாக்கி இருக்காங்கன்ட்டு. அதனாலதான் அமெரிக்கா சொல்றாங்க, நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆயிலும் நிறைய வித்துட்டோங்கிறாங்க. ஏன்னா இனி இவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தது வித்தாலும் கூட பக்கத்தால இருந்து ஆயில் எடுத்துக்க முடியும். அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரீ பிளான்டா நடக்குது. ஆர்மோஸை மூடினதுல ஈரான் பல லாபம் இருக்கு. ஏன்னா இனிமேல் அதுல டோல் வசூலிக்க முடியுங்கிறது எப்படி உண்மையோ அதே சமயத்துல அமெரிக்காவுக்கும் லாபம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம போய் மாட்டினது யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அது வழியா வரக்கூடிய ட்ரக்குகள் எல்லாம் வேஸ்ட், இப்ப வரமாட்டேங்குது, காசு ஏறிடுச்சு. இது இல்லாம இஸ்ரேலுக்கு கூட பாத்தீங்கன்னா போற ஜெயிச்சாதான் லாபம். ஈரானை அடிக்கணும், அவனை கண்ட்ரோல் பண்ணும், அங்கிருந்து நமக்கு த்ரெட்டன் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இஸ்ரேல் நினைக்கிறாங்களோ தவிர, ஆனா அவனை அடக்கி நாம சம்பாதிக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு. அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 4 மாசம் போர்ல அடி வாங்கி அமெரிக்கா தோத்திருந்தாலும் கூட ஆனா என்ன வித்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி பங்கு சந்தையில வாரம் சம்பாதிக்கிறாங்கிறது உண்மை. இன்னைக்கு இதெல்லாம் கண்டிச்சு நீங்க இதெல்லாம் என்ன பண்ண வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இவர் இந்த மாதிரி ட்ரூத் சோசியலை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஏற்றத்தாழ் எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. முடிவெல்லாம் கட்ட முடியாது. ட்ரம்ப்புக்குலாம் யாராலையும் பார்த்தா என்ன பண்ண முடியாது, கேட் போட முடியாதுன்னு தான் சொல்லணும். இதை புரிஞ்சுக்கிறவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்களுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் 5000 பேரோட அந்த கப்பல் கிளம்பி போய் இப்ப மாட்டிட்டு 200 நாளுக்கு மேலையாக இன்னும் அமெரிக்காவுக்கு திரும்பி போகாம இருந்துட்டு இருக்குது. அதுல எந்த சர்வீஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி குறைக்கு மேல குறையா சொல்லிட்டு இருக்காங்களாமா. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த கப்பல்ல இருந்தெல்லாம் எந்த தகவலும் வரல. கப்பல்ல இருக்கிறவங்க சொன்னதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அமெரிக்கால இருந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கனால அந்த கப்பலை மீட்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்குது. அந்த கப்பல்லாம் ஒரு நாளைக்கு கடல்ல ஆக்டிவா இருக்கிறக்கே பாத்தீங்கன்னா பல மில்லியன் செலவு பண்ணா மட்டும்தான் அதை ஆக்டிவா வச்சுக்க முடியும். ஆனா இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் வேஸ்டா போயிருக்கு. அதுல இருந்த லாண்ட்ரி, பாத்ரூம், இன்னும் நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா சேதமாயிருக்குது. அதுக்கப்புறம் அந்த தாக்குதலுக்கு பின்னாடி அதை ரெடி பண்ண முடியாம இருந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துக்கு சேர்த்த முடியாத அளவுக்கு கூட அது பாதிப்படைஞ்சிருக்கு. அதை ரெடி பண்ணாதான், ரிப்பேர் பண்ணாதான் அந்த இடத்த விட்டே கிளம்புங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. அதை ஒன்றும் கவுத்து கட்டி இழுக்க முடியாது. அப்ப அதை ரெடி பண்ணி கிளம்புறதுக்கே ஒரு கஷ்டம் வந்திருக்கு. இப்படிலாம் பார்க்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அமெரிக்கா ஈரானுடைய தாக்குதலுக்கு பின்னாடி இன்னுமே அதை மீள முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னைக்கு அமெரிக்காவுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தினரே சொல்றாங்க. எங்களுடைய ஆட்கள் அதுல மாட்டிக்கிட்டாங்க, அமெரிக்கா மீட்க கூட மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், எங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு அவங்க புலம்புறாங்க. இருக்கவே முடியல, அங்க இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் பெரிய சேலஞ்சா போயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்காங்க.
சும்மாவே சொல்ல வேண்டாம், ஈரான்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டம். நம்ம அடிச்சது இன்னும் இவ்வளோ நாள் வந்து எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப சொல்லுங்க யார் ஜெயிச்சிட்டு இருக்கா, ட்ரம்ப் சொல்றதையா நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வீரவசனங்கள் அவங்களும் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல்.